I am Dr. N. C. Rangarajulu, Assistant Professor, Department of Production Technology, MIT Campus, Anna University, Chennai. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபிளாஷ் வெல்டிங் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபிளாஷ் வெல்டிங்ன்றது என்னன்னா, ஒரு 2 மெட்டல் சர்ஃபேஸ நியர்பையா கொண்டு வந்து, அதுல வந்து எலக்ட்ரிக் கரண்ட்ட பாஸ் பண்ணி, அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது, அந்த 2 நடுவுல ஸ்பார்க் ஹீட் ஜெனரேட் ஆகி, ஹீட் ஜெனரேட் ஆகும்போது பிரஷர் அப்ளை பண்ணி 70 MPa பிரஷர் அப்ளை பண்றோம். அந்த மாதிரி 70 MPa பிரஷர் அப்ளை பண்ணும்போது அந்த மெட்டல் வந்து மோல்டன் மெட்டல் வந்து அப்படியே உருக்கி ஒட்டிக்குது. ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த மெட்டலை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துடுறோம். அதான் ஃபிளாஷ் பட் வெல்டிங் இல்லை ஃபிளாஷ் வெல்டிங்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபிளாஷ் வெல்டிங் செட்டப்பு. இதில் வந்து ஃபிளாஷ் வந்து ஜென்ரேட் ஆகுது. 2 மெட்டலையும் இறுக்கமாக கொண்டு போகும்போது ஒன்று வந்து ஸ்டேஷனரி கிளாம்ப்பு, இன்னொன்று வந்து மூவபிள் கிளாம்ப்பு. கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறோம் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக. அதுக்கப்புறம் அந்த மூவபிள் கிளாம்ப் வழியாக ஹை ப்ரெஷர் 70 MPa ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். அந்த நடுவில் வந்து மெட்டல் வந்து ஹீட் ஆகிருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து கொலேஷன்ஸ் ஆகி மோல்டன் மெட்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டு அது வந்து ரெண்டும் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ்லாம் பண்ணி அந்த வெல்டிங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எந்த ஆங்கிளில் வேணாலும் மெட்டலில் வந்து வெல்டு பண்ண முடியும். அப்புறம் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபேக்டர் கிடைக்குது. இது வந்து சீப்பராக பண்ண முடியும் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ரொம்ப வேகமாக இதை வந்து பண்ண முடியும். அப்புறம் இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மோல்டன் மெட்டல் வந்து எஜெக்ட் ஆகும். அது வந்து எஜெக்ட் ஆகும்போது அசாடஸ் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர் சம் இன்ஜுரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ஹை பவர் வந்து சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வந்து ஐடென்டிக்கல் கிராஸ் செக்ஷன் ரவுண்டு சிலிண்ட்ரிக்கல் அந்த மாதிரி இதை மட்டும்தான் வந்து இதில் வந்து பண்ண முடியும். ஃப்ளாஷ் ஆகும்போது சம் மெட்டல் வந்து லாஸ் ஆகும் இதில். அப்புறம் வந்து செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃப்ளாஷுக்கும் அந்த மூவபிள் ஜா அந்த இது ஃபிக்ஸ்டு ஜா அதெல்லாம் வந்து அந்த செட்டப் வந்து தேவைப்படும் இந்த வெல்டிங்கில். இதுதான் இதனோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் வெல்டிங் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து ரயில்வேஸில் தான். ரயில் ரோடு கண்டினியூஸ் லென்த்து வெல்டு பண்ணுறதுக்கு ரயில் ரோட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆயில் ட்ரில்லிங் பைப்பு அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேண்ட்ஸா பிளேடுலாம் இருக்குல்ல, அதை வந்து ஃப்ளாஷ் வெல்டில் பண்ணுறாங்க. பேண்ட்ஸா பெரிய பெரிய சாமில்ல வந்து கட்டிங் மிஷின் இருக்கும். அதில் வந்து அந்த பேண்ட்ஸா வெல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரில்ஸு, டேப்ஸு, ரீமர் பாடிஸு இதெல்லாம் வந்து லோ கார்பன் ஸ்டீல் இதில் வந்து அல்லாய் ஷாங்க்ஸு இதெல்லாம் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு அந்த சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால இந்த ஃப்ளாஷ் பெட்டு வெல்டிங் யூஸ் பண்ணி வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரீமர் பாடிஸு, அதாவது ரீமரோட பாடி வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் இருக்கும். லோ கார்பன் ஸ்டீலில் மேலே ஷாங்க் பார்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரில்ஸு, டேப்ஸு அதெல்லாம் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளாஷ் வெல்டிங்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா என்ஜின் வால்ஸ் ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ் வெல்டிங்லேயே நம்ம வந்து என்ஜின் வால்வ்ஸ் பெரிய பெரிய வால்வ் நாட் ஒன்லி ஃபார் ஆட்டோமொபைல்ஸ், ஏர்கிராஃப்ட்டு அதே மாதிரி இதில் வந்து ஷிப் பில்டிங் அப்ளிகேஷனில் இருக்கிற என்ஜின் வால்வ்ஸ் இல்லாமல் இதில் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஃப்ளாஷ் பட் வெல்டிங். இது வந்து மெயின்லி யூஸ் ஆகுது ரயில்வேஸில் யூஸ் ஆகுது, ஆயில் ட்ரில்லிங்கில் யூஸ் ஆகுது, பேண்ட்ஸாக வெல்டு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ட்ரில்லிங்கு, டேப்பு, ரீமர், பாடிஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது.